Hello everyone, I am Manish from Alice Blue. Welcome back to our technical analysis series. இந்த வீடியோ சீரிஸ்ல நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய வேரியஸ் டெக்னிக்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃபியூச்சர்ல உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னதான் நம்ம போடக்கூடிய வீடியோ அப்டேட்ஸ் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸா உங்களை வந்து சேரும். மேலும் உங்களுக்கு பேசிக்ஸ் ஆஃப் டெக்னிக்கல் அனாலிசிஸ் லைக் சார்ட் பேட்டர்ன்ஸ்னா என்ன, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன, கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸ்னா என்னன்றத பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இதே பிளேலிஸ்ட்ல இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோஸை நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோல நாம வந்து Bollinger Bands பத்தி தான் பார்க்க போறோம். Bollinger Bandsனா என்ன, அதை எப்படி யூஸ் பண்றது, அதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு ட்ரேட் செட்டப் ஃப்ரேம் பண்றதுங்கறத பத்தி டீடைலா பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த Bollinger Band இண்டிகேட்டர் நம்ம சார்ட்ல ஆட் பண்ணிக்கலாம். BBன்னு டைப் பண்ணீங்கனாலே வந்துரும், Bollinger Bandன்னு வரும். இல்ல Bollinger Bandன்னு டைப் பண்ணீங்கனாலும் வந்துரும். Bollinger Band-ஐ நீங்க சார்ட்ல ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதோட செட்டிங்ஸ் பத்தி பார்த்தலாம். செட்டிங்ஸ்க்குள்ள போய் பாத்தீங்கன்னா லெங்த், பேசிஸ் மூவிங் ஆவரேஜ் டைப், ஜோஸ், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அண்ட் ஆஃப்செட் இந்த மாதிரி லெவல்ஸ் எல்லாம் இருக்கு. இது ரொம்ப சிம்பிளா சொல்ல போயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டைல்ஸ்ல போயிட்டு அப்பர் லோவர் பேக்ரவுண்ட் எடுத்துக்கிறேன். இந்த பேசிஸ் மட்டும் தான் இருக்கு. இந்த பேசிஸ் அப்படின்றது இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மூவிங் ஆவரேஜ் டைப். இங்க இருக்கக்கூடியது சாதாரண ஒரு 20 மூவிங் ஆவரேஜ் மட்டும் தான். இங்க இருக்கக்கூடிய ப்ளூ லைன் அப்படின்றது Bollinger Band இண்டிகேட்டர் தான் நம்ம போட்டிருக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய ப்ளூ லைன் அப்படின்றது சாதாரண ஒரு 20 மூவிங் ஆவரேஜ் தான், சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் தான். இப்போ நான் இங்க SMA எடுத்துக்கிறேன். SMA எடுத்து இங்க the same வேல்யூ நான் கொடுத்தானோ கிட்டத்தட்ட ரெண்டும் merge ஆகுற மாதிரி உங்களுக்கு தெரியுதுங்களா? ரெண்டும் merge ஆகுறது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? சாதாரண 20 மூவிங் ஆவரேஜ் தான். ஸோ இந்த மூவிங் ஆவரேஜை நம்மளோட பேசிஸை வந்து EMA-ஆகவோ இல்லை RMA-ஆவோ WMA-ஆவோ VWMA-ஆவோ நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம சோர்ஸை பொறுத்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு SMA இருக்கட்டும். SMA யூஸ் பண்ணி எப்படி இதை பண்ணலாம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இருக்குது. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் டிஃபால்ட்டாக 2 இருக்குது. இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நம்ம வேணுங்கிற பட்சத்தில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ பேண்ட் அண்ட் லோவோ பேண்ட் இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட பேசிஸில் தான் நமக்கு கிரியேட் ஆகும். அதாவது இந்த SMA-யோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட பேசிஸில் அலாங் வித் த ப்ரைஸோட பேசிஸில் தான் இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கிரியேட் ஆகும். இந்த பேர்லேயே தெரியும் Bollinger Band. பேண்ட் அப்படின்னாலே நமக்கு தெரியும், இழுக்கும்போது அது லெங்க்தியாக வரும், திரும்ப விடும்போது அது நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடும். அதே மாதிரி தான் ப்ரைஸ் என்ன மாதிரியான ஃப்ளக்சுவேஷன் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்போ பேண்ட் அண்ட் லோவோ பேண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். இது வந்து இண்டிகேட்டர் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு மீன் ரிவர்ஷன் இண்டிகேட்டர் மாதிரி தான். இது நமக்கு ஷோ ஆஃப் பண்ணக்கூடியதுங்கிறது overbought அண்ட் oversold ஏரியாவை காமிக்குது. இதை தாண்டி இந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி நம்ம மொமெண்டம் ட்ரேடிங் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ உதாரணத்துக்கு இதை பேசிக் எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் பார்த்துருவோம். ப்ரைஸ் எப்போ அப்பர் பேண்டை ரீச் பண்ணுதோ அப்பப்போ நம்ம அங்கே என்ன புரிஞ்சுக்கலாம்னா இட்ஸ் அ overbought ஸ்டேஜில் ப்ரைஸ் இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். பட் இங்கே ட்ரேட் செட்டப் நம்ம பிளான் பண்ணணும் அப்படின்னா எப்போ ஹையர் லெவலில் ரீப்ரீச் ஆகுதோ, இங்கே இருக்கக்கூடிய இந்த லெவலில் பிரீச் பண்ணுதோ அப்பப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா ப்ரைஸ் வந்து overbought லெவலில் ட்ரேட் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கலாம். overbought போயிட்டாலே அங்கேருந்து ப்ரைஸ் சின்ன ஒரு ரிஜெக்ஷன்ஸ் கிரியேட் ஆகும். ரிஜெக்ஷன்ஸ் கிரியேட் ஆனால் இமீடியட்டாக இங்கே இருக்கக்கூடிய சப்போர்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய 20 SMA அப்படின்றது சப்போர்ட் ஆக்ட் ஆகும். அதை பிரேக் பண்ணி கீழே வந்துடுச்சுன்னா மார்க்கெட் வந்து oversold ஸ்டேஜுக்கு வந்துடுச்சுன்னு அர்த்தம். oversold ஸ்டேஜுக்கு வந்தாலே நமக்கு தெரியும் திரும்ப அங்கேருந்து மார்க்கெட் வந்து ஒரு புல் பேக் கொடுக்கும். அலாங் வித் த ப்ரைஸ் ஆக்ஷன், அதாவது ப்ரைஸோட ரிஃப்ளெக்ஷன் அண்ட் இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை பொறுத்து தான் இந்த Bollinger Band அப்படின்ற இண்டிகேட்டர் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இது வந்து மீன் ரிவிஷன் கான்செப்ட். ஸோ இதை தாண்டி இதில் மொமெண்டம் ட்ரேடிங் பண்ணலாம். மொமெண்டம் ட்ரேடிங் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். மொமெண்டம் ட்ரேடிங் இந்த பிகர் டைம் ஃப்ரேம் போகும்போது ஆல்வேஸ் கோ வித் பிகர் லென்த் SMA. இப்போ நம்ம 50 SMA நம்ம பெரும்பாலும் நம்மளோட ட்ரேடிங் சிஸ்டமில் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். கரெக்டாக 50 SMA அப்படின்றது நம்மளோட ட்ரேடிங் சிஸ்டமில் அதிகமாகவே யூஸ் பண்ணியிருப்போம். இந்த 50 SMA வித் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் 2 இஸ் ஆல்சோ ஃபைன். இல்லை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மொமெண்டம்காக வேணும்னா ஒரு 1.5க்கு நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை நம்ம வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். மாடிஃபை பண்ணிட்டோம்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த அப்போ பேண்டுக்கு மேலே இனிஷியலாக ஒரு க்ளோஷர் கொடுத்துருக்கு. ரெண்டாவது இந்த ஹையை டேக் அவுட் பண்ணதுக்கு அப்புறமாவே மார்க்கெட் இங்கேருந்து வித்தின் 7 ட்ரேடிங் டேஸில் ஒரு 7% ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. திஸ் இஸ் த மொமெண்டம் ட்ரேடிங். அதாவது ஒரு ஷார்ட்டர் பீரியடுக்குள்ளாடி ஒரு பெரிய டார்கெட்டை அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு மெக்கானிசம் தான் நம்ம மொமெண்டம் ட்ரேடிங் சொல்லுவோம். ஈஸியாக மொமெண்டம் ட்ரைவ் ஆகிறது தெரியும். இந்த overbought லெவலுக்கு மேலே ப்ரைஸ் க்ளோஷர் கொடுத்துட்டாலே அதை நீங்கள் பிரேக் அவுட்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அங்கேருந்து ஒரு குயிக் மொமெண்டம் வரும் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே ட்ரேட் செட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் க்ளோஷரோட ஹை மேலே இன்னொரு டெய்லி க்ளோஷர் இருந்ததுன்னா நம்ம அங்கேருந்து எக்ஸிக்யூஷனுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹியர் இஸ் த ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த லெவலில் லாங் போய்க்கலாம். இந்த மிடில் பேண்டுக்கு கீழே கரண்டாக இருக்கக்கூடிய மிடில் பேண்டுக்கு கீழே ப்ரைஸ் க்ளோஷர் கொடுத்ததுன்னா
நம்ம ஸ்டாப் லாஸ் அக்செப்ட் பண்ணிக்கலாம். டார்கெட் அப்படின்றது ஒரு குவிக் டார்கெட், ஒரு 6% ஆர் 7%, 5% இஸ் ஓகே. 5% டார்கெட் கூட ஃபைன் தான். ஒரு குவிக் டார்கெட் நம்ம அச்சீவ் பண்ணிக்கலாம். திரும்ப இதோட ட்ரேடிங் செட்டப் 2 வகையில் நம்ம பண்ணலாம். இது பிரேக் அவுட் ட்ரேட். மீன் ரிவர்ஷன் ட்ரேடு வந்து திரும்ப இந்த 50 SMA பக்கம் எப்போ ப்ரைஸ் வருதோ, இந்த 50 SMA பக்கம் எப்போ ப்ரைஸ் வருதோ அந்த டைம் நம்ம மீன் ரிவர்ஷன் ட்ரேடிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துக்கலாம். அலாங் வித் த ப்ரைஸ் ஆக்ஷன் அண்ட் அலாங் வித் த அதர் எக்ஸ்டர்னல் கான்ஃப்ளூயன்சஸ். நம்ம வேறு நிறைய கான்ஃப்ளூயன்சஸ் யூஸ் பண்ணுவோம். டிமாண்ட் சப்ளை, ப்ரைஸ் ஆக்ஷன், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் யூஸ் பண்ணுவோம். அது கூட இதை கம்பைன் பண்ணும்போது இங்கேருந்து ஒரு மீன் ரிவர்ஷன் ட்ரேட், அதாவது ஒரு ரிவர்சல் ட்ரேட் கொடுத்துருக்கு. அகெயின் நீங்கள் பாருங்கள், எப்போ மார்க்கெட் வந்து இந்த அப்போ பேண்டுக்கு மேலே ஒரு க்ளோஷர் கொடுக்குதோ அங்கேருந்து இமீடியட்டாக ஒரு ஸ்ட்ராங் மொமெண்டம், ஒரு 10 to 12% வந்து ஒரு ஸ்ட்ராங் மொமெண்டம் கிரியேட் ஆகிறது உங்களால் பார்க்க முடியுது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுனா ஷார்ட்டர் பீரியடில் இது வந்து கூட ஒரு 30 days எடுத்துருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு ஷார்ட்டர் பீரியடில் ஒரு ஸ்ட்ராங் மொமெண்டம்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். மொமெண்டம் ட்ரேடிங் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது நார்மலான டிஃபால்ட்லையும் பண்ணிக்கலாம். பட் விப்சாஸ் ரீசன்ட் டைமில் அது ரொம்ப அதிகமாக வருது. நீங்கள் இங்கே எடுக்கிறீங்கன்னா கூட எடுத்துக்கலாம். பட் விப்சாஸ் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக வரனால 50 SMAயோட சப்போர்ட்டில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதே விஷயத்த நீங்கள் இன்ட்ராடேக்கு பண்ணணும், பொசிஷனல் பண்ணணும்னாலும் அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரியான வேல்யூ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இன்ட்ராடேல ஸ்கேல்பிங்க்கு இந்த இண்டிகேட்டர் நிறைய பேர் யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அதுக்கு எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத மட்டும் சொல்கிறேன். 3 minutes டைம் ஃப்ரேம் போய்க்கோங்க. ஸோ இங்கே நமக்கு வேணுங்கிற சோர்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இஎம்ஐ டைப் பார்த்தீங்கன்னா இஎம்ஐ எடுத்துக்கலாம். எஸ்எம்இக்கு பதிலாக இஎம்ஐ எடுத்துக்கலாம். லெங்த் அப்படின்றத சாதாரணமாக நம்ம வந்து 20 EMI வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆர் 25 EMI இஸ் ஆல்சோ ஃபைன். 25 EMI யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 2 இருந்து 1.5 வச்சுக்கோங்க. 1.5ல எப்போ ப்ரைஸ் வந்து பிரேக் அவுட் ஆகுதோ அங்கிருந்து நம்ம ஒரு ஸ்கேல்பிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துக்கலாம். இந்த ஏரியாவில் பிரேக் அவுட் ஆகிருக்கிறா. பிரேக் அவுட் ஆனோன்னா ஒரு ஸ்கேல்பிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், வித்தின் 18 bars, அதாவது ஒரு 54 minutesல ப்ரைஸ் வந்து ஒரு 1.05% பக்கத்தில் ஒரு க்ரோத் கொடுத்துருக்கு. இதை இன்னும் ரீடிஃபைன் பண்ண முடியுமா? ரீடிஃபைன் பண்ண முடியும். 25க்கு பதிலாக நம்ம ஒரு 10 வச்சுக்கிட்டோம்னா இன்னும் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் ப்ரைஸ். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டைம் ஃப்ரேம்ங்கிறது 1 minute டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இன்னைக்கு நிஃப்டி எடுத்துக்கிறேனே. நிஃப்டி எடுத்துக்கிட்டேன்னா உங்களுக்கு இன்னும் 1 minute டைம் ஃப்ரேமில் ஸோ இந்த ஏரியாவில் க்ளோஷர் கொடுத்துருக்குறான். க்ளோஷர் கொடுத்து அந்த கேண்டிலோட ஹை எப்போ டேக் அவுட் பண்ணுறானோ இந்த ஏரியாவில் ஹை டேக் அவுட் பண்ணியிருக்கான். இமீடியட்டாக நீங்கள் இங்கே எடுத்தீங்கனாலே அங்கேருந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மொமெண்டம் பில்டப் ஆகிறது. ஒரு 40 points வித்தின் 11 minutesல புக் பண்ண முடியும். ஸ்டாக்ஸ்லையும் இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒர்க் பண்ணும். இப்போ அதானி என்டர்பிரைசஸ் இன்றைக்கி ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே ஃபஸ்ட் மார்னிங்கே ப்ரைஸ் வந்து டேக் அவுட் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒர்க் ஆகிருக்கிறது தெரியும். இதை நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இந்த Bollinger Band சிஸ்டமில் இருந்ததுன்னா நீங்கள் அட்ரஸ் பண்ணிக்கலாம். ஸோ செல்லிங் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி லோவர் பேண்டுக்கு கீழே ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகும்போது க்ளோஷர் கொடுக்கும்போது நீங்கள் செல்லிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் பார்த்துக்கலாம். இது வந்து ஸ்கேல்பிங்க்கு நம்ம பண்ணக்கூடிய. ஈவன் 5 minutes பண்ணணும்னா வேல்யூ சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும். இந்த EMI வச்சுக்கலாம், 15 EMI வச்சுக்கலாம். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து ஸோ 1.75 வச்சுக்கிட்டோம்னா ஓரளவுக்கு ப்ரீசைஸாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்களா 13-14 ஃபஸ்ட்டு கேண்டில் இந்த லெவலில் க்ளோஷர் கொடுத்துருக்கலாம். 5 minutesல இமீடியட்டாகவே இங்கே இந்த லாங் போய்க்கலாம். அகெயின் மிடில் பேண்டுக்கு கீழே க்ளோஷர் அப்படின்றது இந்த ஏரியாவில் தான் கிடச்சிருக்கு. ஈஸிலி அதானி என்டர்பிரைசஸில் ஒரு 4.31% இன்னும் இன்ட்ராடேயில் நம்மளால் கேப்சர் பண்ணியிருக்க முடிஞ்சிருக்கும். ஸோ இப்படி தான் Bollinger Bandை நம்ம யூஸ் பண்ணுறது. வெறும் Bollinger Bandை வச்சு நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் அப்ரோச்சாக தான் நம்ம யூஸ் பண்ண முடியுமோ, இதை ஒரு அனாலிட்டிக்கல் அப்ரோச்சாக Bollinger Bandை நம்ம எடுத்துக்க முடியாது. ஓகேங்களா? இது கூடவே இன்னும் சில ஆட் என்ஹான்சஸ் லைக் நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், ப்ரைஸ் ஆக்ஷன், டிமாண்ட் சப்ளை இதை யூஸ் பண்ணுறது மூலயமா இன்னும் அதிகமான எட்ஜஸ் வந்து இந்த Bollinger Bandல எடுத்துகிட்டு வரலாம். இட்ஸ் கம்ப்ளீட்லி அ ஸ்ட்ராட்டஜிக்கல் அப்ரோச். இதை பற்றி இன்னும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செஷனில் அட்ரஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ இல்லை அடுத்து இதுக்கேற்ற மாதிரி ஒரு லைவ் செஷனில் கூட உங்களுக்கு அதுக்கான விளக்கங்கள் தரேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபியூச்சரில் உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றத கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னதான் நம்ம போடக்கூடிய வீடியோ அப்டேட்ஸ் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் அவங்கள வந்து சேரும். திஸ் இஸ் அனிஷ் signing off. Thank you. Investment in securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.